ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய முறைப்படி கொஸ்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணோன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, ஜீரகம் 2 போட்டிருக்கேன். 4 மிளகும் ஒரு கொஞ்சமாக ஒரு 4, 5 ஜீரகமும் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன் குழி ஸ்பூனால். அதுக்கப்புறமா ஒரு 5 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பருப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம கடுகு. இது ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ராவா வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 2 வெந்தயம். 2 வெந்தயம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதையும் நம்ம வறுத்து பொடி பண்ணால் தான் அந்த வாசனை நமக்கு நல்லா கிடைக்கும். இதை வச்சு நம்ம வெஜிடபிள் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை கூட, அப்புறமா சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளும் நறுக்கி வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேரட்டு, ஒரு முருங்கைக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கத்திரிக்காய் ஒரு 2, 3 கத்திரிக்காய் நறுக்கியிருக்கேன். என்கிட்ட இருந்த பட்டாணி 2 போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 1/2 டம்ளருக்கு கூட நான் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடுகு மட்டும் தாளிச்சிட்டு நம்ம இந்த காய், அது கூட பயத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு 3 விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரே ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சீடு மட்டும் நம்ம புளி கரைச்சி அதில் விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் கடுகு போட்டு இந்த முருங்கைக்காயும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய், இது எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் தேவையான அளவு தண்ணி கொட்டி வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பை வாஷ் பண்ணி இதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டால் போதும். கொஸ்து ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு குக்கரில். இப்போது நம்ம அந்த மிக்சியில் அந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வறுத்து பொடி பண்ணியாச்சு. இந்த பொடி இருக்குது. இந்த மிக்ஸுக்கு இந்த தேவையான அளவுக்கு இந்த பொடியை இந்த மிக்ஸுக்கு போடலாம். போட்டுட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு சொட்டு புளி ஊற்றி நம்ம அதை ஃபினிஷ் பண்ணலாம். அந்த பொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம எவ்வளோக்கு நம்ம தண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புளி, ஒரு புளியை மூட்டை அளவுக்கு கொஞ்சமாக புளியை விட்டு நம்ம நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இது பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு இட்லிக்கு, தோசைக்கோ எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கொதிச்சா போதும். ரொம்ப கொதித்து திக்காலாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த பொடியெலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வாசனையெல்லாம் கமகமான அந்த சூடாக ஆவியோடு சேர்ந்து சூப்பராக வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்படி ஆவி பறக்க சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்தமாரி கப்பில் வச்சு அழகாக நம்ம மேலே கொத்தமல்லி தூவி கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் போட்டு நல்லா நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.